நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னை அன்னைக்கு அட்டாக் பண்ணவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு சீரியல் கில்லர். சில சீரியல் கில்லர் வீக்கானவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இவன் யார வேணாலும் கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நிறைய பேர் செத்துட்டு இருப்பாங்க. நீ ஒழுங்கா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தனா நீ உன் கேம்பிளிங் வேலையை பாரு, நான் அவனை பிடிச்சி லாக்அப்ல போட்டுறேன். இது நம்ம 2 பேருக்குமே வின் வின் தானேன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கேங்ஸ்டரை பொறுத்தவரை அவனை குத்துனவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா பிடிச்சே ஆகணும்னு இருக்கு. கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட் வேற நம்ம பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா உங்களுக்கு நடந்த அட்டாக்னால நிறைய பேர் நம்ம பிசினஸ் நம்பி வரமாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கேங்ஸ்டர் அந்த காரோட நம்பரை கொடுத்திருப்பாரு இல்லையா, அதை இவங்களோட ஆளுங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காரை இவங்களோட கராஜ்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த கார் ஒரு ஏரியால நின்னுட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ரீசெண்டா ஒரு கொலை நடந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அது அந்த கில்லரோட காரா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கார் தள்ளி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கத்தியும் கிடந்துச்சுன்னு சொல்லி அதை எடுத்து காமிக்கிறப்போ நம்ம கேங்ஸ்டர் அதை பார்த்தோன்னே கண்டிப்பா தான் அன்னைக்கு அவரை குத்துன கத்தி தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம கேங்ஸ்டர் ஹீரோக்கு கால் பண்ணி ரீசெண்டா ஒரு கொலை நடந்தது இல்லையா, அதை வேற யாரும் பண்ணல, அவன் தான் பண்ணியிருக்கான்ற இன்ஃபர்மேஷனே சொல்லிடுறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்றப்ப எங்க ஆளுங்க அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது இப்போ என்கிட்ட தான் இருக்கு, உடனே என்ன பார்க்கவான்னு சொல்றாரு. இப்போ நம்ம கேங்ஸ்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த பேர் எடுக்கிறதுக்கு, எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு வெளியே, ஆனா ஒரே நைட்ல எல்லாமே கெட்டு போச்சு, அவனை கண்டிப்பா பிடிச்சா அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு போலீஸ்னா ஏன் முன்னாடி தைரியமா கொலை பண்றேன்னு சொல்றல, என்னால நினைச்சா உன்னை இப்பவே அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட இருந்து நிறைய வேலை உனக்கு ஆகணும், அந்த கில்லரை பிடிச்சே ஆகணும்னு என்னை விட நீ தான் ரொம்ப தீவிரமா இருக்க, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்துல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உனக்கு இதுக்கு தேவையான ஆளுங்களையும் இதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்றேன், நம்ம 2 பேருமே அந்த கில்லரை தேடுவோம், ஆனா யாருக்கு அந்த கில்லர் முதல்ல கிடைக்கிறாங்களோ அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கலாம், இப்போ உனக்கு கிடைச்சா நீ ஜெயில போட்டுக்கோ, கோர்ட்டுக்கு கூட்டு போ, ஆனா எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த டீலுக்கும் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறது, 2 பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அவங்கவுங்க பிடிச்சிருவாங்கன்னு. அப்புறம் அந்த கில்லரோட ஃபேஸை வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோக்கிட்டையும் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு கேங்ஸ்டரும் காப்பும் ஒரு டெவில பிடிக்க போறோமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் ஹீரோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு டிவைஸை கொடுக்குறாரு. என்னதான் இருந்தாலும் நீ கேங்ஸ்டர்னு காமிச்சிட்டலன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸே நம்ம ஹீரோ போட்டு உடச்சிடுறாரு. ஆனால் நம்ம கேங்ஸ்டர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே டிவி ஆன் பண்ணுறாரு. அப்போதான் தெரியுது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, இவ்வளோ நேரம் இவங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்றதுக்காக நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன், அந்த கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறமே அரெஸ்ட்டை நீ தான் மிரட்டுறாரு.